திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம அடுத்த ஆசனமாக பார்க்க போகிறது சிரசாசன அஸ்வினி முத்திராசனம். சிரசாசன அஸ்வினி முத்திராசனம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். சரிங்களா? சிரசாசன அஸ்வினி முத்திராசனம் செய்முறை விளக்கம். சிரசாசனம் தனியாக நிற்க முடியாதவர்கள் சிரசாசன நிலையில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு கால்களை படத்தில் காட்டியவாறு கீழே இழுத்து குதிங்கால்கள் இரண்டும் ஆசன மலத்துவாரத்தை தொடும்படி செய்து கொண்டு மூலத்தை அந்த நிலையிலேயே சுருக்கி பழக்க வேண்டும். சுருகி விரித்து பழக வேண்டும். அஸ்வினி என்றால் குதிரை என்ற பொருள். குதிரை ஆசனம் இட்ட பின் அந்த மூலத்தை சுருக்கி விடுவதை காணலாம். அதாவது குதிரை அந்த சாணம் இட்ட பின் குதிரை அந்த சரி, இந்த மாடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் விலங்குகள்லாம் அந்த குதிரை அந்த சாணம் இட்ட பின் அந்த மூலத்தை சுருக்கி விடுவதை காணலாம். அதனால்தான் இவ்வாசனத்திற்கு அஸ்வினி முத்திராசனம். அந்த குதிரை எப்பொழுதும் அந்த அஸ்வினி முத்திரையிலேயே இருக்கும். அந்த மூலபந்தத்தை பிடிச்சி பழகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த பேர் அஸ்வினி முத்திராசனம் என்ற பெயர் வந்துடுது. சரிங்களா? 5 முதல் 10 நிமிடம் வரை செய்யலாம். ஆரம்பத்தில் நேரத்தை குறைத்து பின் கூட்டவும். உள்மூலம், வெளிமூலம், வயிற்றுக்கடுப்பு, மூலக்கடுப்பு, விரைவீக்கம், மூத்திரக்கோளாறு போன்ற மூல சம்பந்தமான எந்த நோயும் தீர்க்கும் ஆற்றல் இவ்வாசனத்திற்கு உண்டு. இதற்கான குறிப்பு சிரசாசனம் தனியாக செய்ய முடியாதவர்கள் சுவர் முக்கிலோ அல்லது சுவர் ஓரத்திலோ சாதாரண மூச்சு ஆசன நிலையில் கண்மூடி இருக்க வேண்டும். மூக்கு வழியாக சுவாசம் இழுக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் அஸ்வினி முத்திரை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் அஸ்வினி முத்திரை செய்யலாம். சரிங்களா? சிரசாசனம் செய்முறை விளக்கம். சிரசாசனம் தனியாக நிற்க முடியாதவர்கள் சிரசாசன நிலையில் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு கால்களை படத்தில் காட்டியவாறு கீழே இழுத்து குதிங்கால்கள் இரண்டும் ஆசன மலத்துவாரை வாயை தொடும்படி செய்து கொள்ள வேண்டும். மூலத்தை அந்த நிலையிலேயே சுருக்கி பழக்க வேண்டும். அஸ்வினி என்றால் குதிரை என்ற பொருள். குதிரை சாணையிட்ட பின் அந்த மூலத்தை சுருக்கி விடுவதை காணலாம். அதனால்தான் இவ்வாசனத்திற்கு அஸ்வினி முத்திராசனம் என்ற பெயர் வந்துள்ளது. 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை செய்யலாம். சரிங்களா? இதுதான் அந்த செய்முறை விளக்கம். மீண்டும் அடுத்த ஆசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.